அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு காஞ்ச பூக்களை வச்சு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்ய போகிறோம். எப்படி செய்யறோன்ட்டு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நாம் காஞ்ச பூக்களும் வெட்டி வேரும் எடுத்துருக்கிறேன். சாமி படுத்து வைக்கிற காஞ்ச பூக்களை எறியாமல் நாங்கள் அப்படி காஞ்ச பூக்களை எடுத்து சாம்பிராணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் முதல்ல காஞ்ச பூக்களை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ள இனிமேல் வெட்டி வேரையும் சேர்த்து அரைக்கப்புறம் வெட்டி வேர் கொஞ்சம் காய வச்சா தான் நுரளாவு நல்லா அரைப்படாதான் நுரளா வந்தாலும் அரைப்படும். இப்போ எனக்கு இப்படி அரைப்பட்டு வந்திருக்கு. அடுத்ததான் பச்சை கற்பூரம் சேர்க்குறேன். கொஞ்சமாக தான் சேர்க்கணும். பச்சை கற்பூரம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் கூடினது. அடுத்தது ஏலக்காயும் லக்ஷ்மி கடாட்சம் கூடின பொருள் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு வருவோம். இப்போ இவ்வளோ அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்குள்ள நான் மாற்றுறேன். இப்போ எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்குள்ள ரோஸ் வாட்டர் அல்லது உங்கள்ட்ட பன்னீர் இருந்தால் பன்னீர் சேர்க்கலாம். நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். வாசனைக்காண்டி தான் இது சேர்க்குறது. அது உங்களை விரும்பின எந்த வாசனை திரவியமாக இருந்தாலும் பாவிக்கலாம். தெய்வத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை பொருள் எதுவும் பயன்படுத்தலாம். இப்போ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரோஸ் வாட்டரை சேர்த்து குழைக்கணும். இந்த தண்ணி கூடினா சாம்பிராணி வடிவாக பிடிக்கல என்பதுக்காக. நாங்கள் வெளியில் காசு கொடுத்துன்றத விட நாங்களே வீட்டில் செய்கிறது எங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வச்சு செய்யலாம். இப்போ நான் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்க்குறேன்னு என்னென்னா பசு வந்து தெய்வத்துக்கு சமன். பசுண்ட பாலில் இருந்து உருக்கி எண்ணெய் இன்னும் ரொம்ப நல்லது என்றதுக்காக சேர்க்குறேன். இப்படி பிடிக்கிற அளவுக்கு ஈரப்பதனாக இருக்கணும். அகலம் ஈரப்பதனாக இருக்கக்கூடாது. ஈரப்பதன் ஆகக்கூடியனா வடிக்கும் காய வைக்க. இப்போ பாருங்கன்னா அதில் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து கோன் மாதிரி உருட்டி அதுக்குள்ளான்னு இதை போட்டு செய்ய போகிறோம். இப்போ இந்த குழைக்கப்பட்ட பொருட்களை மூலிகைகளை கொண்டு இந்த இதுக்குள்ளே சேர்த்து நான் முக்கோண வடிவமாக கோன் ஷேப்பில் தான் எடுக்க போகிறேன். நல்லா அமர்த்தணும், இல்லாட்டி உதிர்ந்துடும். கையால் நல்லா வடிவாக அமர்த்தி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க இப்படி எடுத்துருக்குறேன். இதுலேயே அதெல்லாம் செய்து வச்சு காட்டுறேன். எத்தனை எனக்கு இப்படி கோன் எத்தனை வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நாள் பூவில் தான் நான் செய்தேன். நான் இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உள்ள பூவை சேர்த்து காய வச்சு நல்லா பவுடர் ஆக்கிட்டு செய்தோம்னா எங்களோட வீட்டிலேயே செய்யப்பட்ட சாம்பிராணி புகை தயாராகிடும். நீங்கள் விரும்பினா ஜவ்வாதும் சேர்த்துக்கொள்ளலாம். ஜவ்வாதும் தெய்வத்துக்கு ரொம்ப விரும்பின பொருள். நான் சேர்க்கலை, நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி ஒன்றுண்டா நான் உருட்டி எடுத்து ஒரு நாள் வெயிலாம் காய வைக்கணும். நிறைய நாள் வெயிலில் காய வைக்க தேவையில்லை. உங்களை பார்க்க ஒரு விலங்கும் காஞ்சிச்சேன்னு சொன்னால் ஓகே. எனக்கு இப்போ ஒரு நாள் பூவில் 7 சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்திருக்கு எனக்கு. இதை நான் இப்போ உங்களுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்ததை உங்களுக்கு நான் எரித்து காட்டுறேன். ஒரு நாள் வெயிலாம் வச்சேன் நான். இதில் நாங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்தபடியாக எரியும். இப்போ எரிஞ்சு தானே நூந்துட்டு எப்படி புகை வருதுன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க நல்ல புகை வருது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. நீங்கள் மறுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள்.